வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஆரோக்கியமான ராகி புட்டு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அரிசி மாவு புட்டை விட ராகி புட்டு ரொம்பவே நல்லது. கேழ்வரகு புட்டு நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான அயன், கால்சியம் சத்தெல்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரியே இதை நம்ம ஸ்டீமில் பாயில் பண்ணி சாப்பிட்றதுனால இதில் ஃபேட் கிடையாது. அதனால் நம்மளுக்கு வெயிட் கெயினும் ஆகாது, நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மல் கோல்டு வாட்டர் தான், வார்ம் வாட்டர்லாம் தேவையில்லை. நார்மல் வாட்டர் வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் புட்டுக்கு எப்பயுமே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவோட பதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிச்சிட்டு விட்டோம்னா உதிரணும் மாவு. அது மாதிரி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசையணும். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு 1/2 கிலோ மாவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே கை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டால் மாவு உதிரணும். இதுதான் புட்டு மாவோட பதம். இப்போ நான் இன்றைக்கி குழா புட்டு உலக்கு எடுத்திருக்கேன். இது குக்கரில் ஸ்டீம் பண்ணுற அந்த உலக்கு. உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயே கூட டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ராகி மாவை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு. இப்போ நம்ம 2 லேயரோ இல்லை 3 லேயரோ நம்மளுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு ராகி மாவு சேர்த்தாச்சு. மறுபடியும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரியே மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் ராகி மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். இதே மாதிரியே இது பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டீம் போயிட்டுருக்கு. அந்த ஸ்டீம் போகிறதுல நம்ம இதை நம்ம விசில் மாட்டுவோம்ல, அதில் இதை டைரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ஸ்டீம் மூலியமாக இது வேகும். வெந்துருச்சா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புட்டு உலக்கில் இருக்கக்கூடிய அந்த 3 ஓட்டைகள் வழியாக ஸ்டீம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரிலீஸ் ஆகி ஒரு 3 மினிட்ஸ்லேயே புட்டு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த புட்டு வேகும் போதே அந்த வாசனை நல்லா வரும். புட்டு வேகிறதுக்கான டைம் அப்படின்னிங்கன்னா 3 to 5 நிமிட்ஸ் போதுமானது. இப்போ நம்மளுடைய அருமையான ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவலோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவே உடலுக்கும் பலம் தரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.